ஹலோ அக்கா, நான் திவ்யா. என்ன காலங்காத்தால? கோவிலுக்கு போயிட்டு வரேன். சரி, சும்மா தானே நடந்து போறேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டே போலான்னு கால் பண்ணேன். பரவாயில்லையே, கோயிலுக்கெல்லாம் போற? பக்தி முத்திடுச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லக்கா, எப்பவும் எனக்கு அளவான பக்தி தான். சும்மா சாமியை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரலான்னு போனேன். தேங்க்ஸ் மட்டும்தானா? தேங்காய்லாம் உடைக்கல? அது அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்க்கா. சாமி மட்டும் நமக்கு ஒரேடியா எல்லாத்தையும் கொடுத்துருதா என்ன? இல்ல ஒன்னொன்னு தானே கொடுக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு உன் பேச்சிலே தெரியுது. ஆமாக்கா, அப்பா கொல்கத்தால இருந்து திரும்பி வந்துட்டாரு. அம்மாவுக்கு அங்க உடம்பு பரவாயில்லையா? என்ன உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வர முடியாத சிச்சுவேஷன். கல்யாண வேலையில மடமடன்னு நடக்கட்டும், அதுக்குள்ள கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துறேன்னு அம்மா அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தானே. சோ என் கல்யாணம் எப்படியும் நடந்துரும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஓ, அதுக்கு தான் கடவுளுக்கு தேங்க்ஸா? ஆமா, உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? உன் தனுஷ் மாமாவை கட்டிக்கோ, நீ நல்லா இருப்ப, உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு என்னை புஷ் பண்ணி எனக்கு நம்பிக்கை கொடுத்ததே நீங்க தானே. அக்கா, சாமியை பார்த்துட்டேன், உங்களையும் பார்த்து தேங்க்ஸ் சொல்ல போறேன். சும்மா எத்தனை நாள் தான் போன்லயே பேசிட்டு இருக்கிறது, நேர்ல பார்த்து பேச வேண்டாமா? உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, நான் இப்பவே உங்களை பார்க்க வரேன். என்னது, இப்பவே வரியா? நாளைக்கு என்ன தள்ளி போட வேண்டாம், இன்னைக்கும் நாள் நல்லதா இருக்கு. இப்பவே ஒரு ஆட்டோ பிடிச்சி உங்க வீட்டுக்கு வரேன். இல்ல திவ்யா, நீ அவசரப்படாத. அவசரமா? இதுவே லேட்டுக்கா. ஐயோ நோ, நீ கண்டிப்பா என்ன பார்க்க வரக்கூடாது. என்னக்கா இப்படி சொல்றீங்க? நான் உங்களை பார்க்க கூடாதா? திவ்யா, நான் அப்படி சொல்லல, இப்ப வேண்டான்னு சொல்றேன். சரி, அப்ப என்னைக்கு எப்ப வந்து உங்களை பார்க்கட்டும்? ஒண்ணு பண்ணுவோமே, உன் கல்யாணத்துக்கு நான் வந்து சர்ப்ரைஸா நிக்கிறேன். உன் கல்யாணத்துல நம்ம பாப்போம், என்ன யாருன்னு நீ கண்டுபிடி பாப்போம். இதுவும் நல்லா இருக்கேன். நான் சொன்னதுதான். கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு நான் வருவேன். அதே மாதிரி நீயும் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பார்க்க முயற்சி பண்ணக்கூடாது. ஓகே? ஓகே, டீல். பைக்கா. பை. அப்போ கண்டிப்பா தனுஷ் திவ்யா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிரும். நடக்கட்டும், நல்லபடியா நடந்து முடிஞ்சா சரி. குரு அவரா? ஆமாப்பா. இந்தாங்க பாட்டிமா, இந்தாங்க மாமா. மாமா, கணேஷ் மாமா பேரை போட்டியல்ல? போட்டிருக்கேன். வரேன் மாமா. மாமா, எங்க ஆளுங்க பேரெல்லாம் கரெக்டா போட்டுருங்க மாமா, இல்லனா சண்டை வரும். ஐயோ, வரேன் மாமா. சரி, என்னன்னு போய் பாத்துட்டு வா. சரி இருங்க மாமா, அத வந்து பாக்குறேன். ஏய் வேணி, என்ன மாமா? எங்க என் வாட்ச்? இங்க தானே இருந்துச்சு, தேடி பாக்குறது இல்ல. எதுவா இருந்தாலும் கண்ணு முன்னாடியே இருக்கணும். இந்தாங்க. ஆமா, எப்பவும் காலையில 10 மணிக்கு தானே எந்திருப்பிய, இன்னைக்கு என்ன இம்பிட்டு சீக்கிரம் எழுந்து இத காண அத காணன்னு சொல்லிட்டு சுத்துறிய? எங்கயாவது வெளிய போறியலா? மாமா சொல்லுங்க மாமா. உங்கள்ட்ட சொல்லிட்டு போற காரியம் என்னைக்கு விளங்கிருக்கு? மாமா, ஒரு வேலையா வெளியில போறேன், நான் மதியத்துக்கு மேல தான் வருவேன். சும்மா ஃபோன் பண்ணி அடிக்கடி தொந்தரவு பண்ணாத. மாமா, வேணி, உங்க வீட்டுக்காரர் எங்க கிளம்பிட்டு இருக்காரு? இந்நேரம் வரைக்கும் அததான் மாமா கேட்டுட்டு கிடக்கேன். ஒத்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க, நீங்களே கேளுங்களேன். நான் ஒன்னும் சும்மா எங்கேயும் போகல, வேலையா தான் போறேன். அதான் என்ன வேலை? ஏதாவது கலெக்டர் வேலையா இல்ல கலெக்டர் வேலையா? இப்ப எதை கழட்ட போற? ஆமாமா, இவர் எல்லாத்தையும் கழட்டிட்டாரு. நான் எங்க போனா இவருக்கு என்ன? இவர் கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்க சொல்லு. டேய், நீ எங்காவது வேலைக்கு போய் உருப்பட்டா எனக்கு சந்தோஷம் தானே. இல்ல எப்பவும் போல வெட்டியா தெரிஞ்சிட்டு வரதுனா வெளியே போக வேண்டாம், இங்கே இரு. கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு, 1000 இடம் அலைய வேண்டி இருக்குடா. என் ஒருத்தனால முடியாது, துணைக்கு நீயும் கூட வா. என்னப்பா இவன் நக்கல் பண்ணா நீங்க என்ன கிண்டல் பண்ணுவீங்களா? இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நான் கரடியா கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன போய் வாசல்ல போய் பன்னீர் தெளின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பேசுறான் பாரு பேச்சு, பெரிய இவ மாதிரி. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சாச்சுடா. பத்திரிக்கை அடிச்சா கல்யாணம் நடந்தே ஆகணும்னு எதுவும் கட்டாயம் இருக்கா? பத்திரிக்கை கிழிச்சு போடுங்க, இல்ல தீய வச்சு கொளுத்துங்க. வாய மூடுறா ராஸ்கல். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. திவ்யாவுக்கு தனுஷ் வேணாம், வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா நான் பாக்குறேன். இந்த கல்யாணத்தை முதல்ல நிறுத்துங்க.
நீ தலைகீழாண்டினாலும் இந்த கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். இந்த கல்யாணம் நடக்காது. நான் நிறுத்தி காட்டுறேன். அதை இவர்கிட்ட சொல்லிடு.